Good morning, champion. This is Professor R. Student from Government College of Technology. I am having a technical champion Chandru Alamaki. இன்னைக்கு ஏபிசி அனலிஸ்ட்ல வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது எதனால இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த 10 கான்செப்ட் வந்து சந்துரு வந்து டெஸ்ட் கிரியேட் பண்ணாரு. டெஸ்ட் கிரியேட் பண்ணி விளையாடி முடிச்சிட்டாரு. லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக் அப்படின்ற பட்சத்தில் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணால் எப்பவுமே தப்பு பண்ணிட்டு லேர்ன் பண்ணால் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியாச்சு. அது சில கொஸ்டின் தப்பாக இருந்திருக்கும். இதான் தப்பாக இருந்த கொஸ்டின் மட்டும் இல்லாமல் எல்லா கொஸ்டினும் 10 கொஸ்டினும் முழுசாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏபிசி அனாலிசிஸ் டீல்ஸ் வித் ஏபிசி அனாலிசிஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி. அது வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஏபிசி அனாலிசிஸ்னாலே இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது சி ஐட்டம்ஸ் இன் ஏபிசி அனாலிசிஸ் ரெப்ரசன்ட்ஸ். சி ஏபிசி அப்படின்றது வந்து என்னன்னா, சி வந்து ஸ்மால் % ஆஃப் ஆனுவல் கன்சப்ஷன் வேல்யூ. ஏன்னா I% ஆஃப் ஆனுவல் கன்சப்ஷன் வேல்யூ. சினா வந்து சினா ஸ்மால் அர்த்தம். ஸ்மால் % ஆஃப் ஆனுவல் கன்சப்ஷன் வேல்யூ. ஸோ அப்படின்னா என்னன்னா, சியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும், காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது காஸ்ட் தான் ஆனுவல் கன்சப்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், கன்சப்ஷன் வேல்யூ காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதே போல் கன்சப்ஷன் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? இன் ஏபிசி அனாலிசிஸ் குரூப் ஏ கன்ஸ்டியூட்ஸ் டேஷ் பர்சன்டேஜ் ஐட்டம்ஸ். குரூப் ஏ வந்து 10% 20%. ஏன்னா 10 கம்மியாக தான் இருக்கும். ஸோ 10% 20% வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நாலாவது கொஸ்டின் சொல்கிறாங்க. டேஷ் அனாலிசிஸ் நாட் ரிலேட்டட் டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலோட ரிலேட்டட் வந்து ஏபிசி அனாலிசிஸ், அப்புறம் விஇடி அனாலிசிஸ், எஃப்எஸ்என் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தொடர்பு. ஆனால் எஃப்எம்எஸ் அனாலிசிஸ் ஒன்று இல்லவே இல்லை. ஸோ ஏபிசி வந்து ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல், விஇடி வந்து வைட்டல் அப்படி வரும், எஃப்எஸ் வந்து ஃபாஸ்ட் அந்த மாதிரி வரும். ஸோ ஏபிசி அனாலிசிஸில் வந்து ரிலேட்டட், விஇடி அனாலிசிஸ் வந்து எஃப்எஸ்என் அனாலிசிஸ், எஃப்எம்எஸ் வந்து நாட் ரிலேட்டட். இன் ஏபிசி அனாலிசிஸ் மேக்ஸிமம் அட்டென்ஷன் கிவன் டு ஐட்டம்ஸ் விச் ஆர் டேஷ். ஸோ காஸ்ட்லியாக இருக்க ஐட்டம் தான் வந்து மேக்ஸிமம் அட்டென்ஷன் கொடுப்பாங்க ஏபிசியில். காஸ்ட்லியாக யார் இருப்பா அப்படின்னா ஏ இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது in ABC analysis items are classified in decreasing order of. ஸோ இங்கே ஆனுவல் கன்சப்ஷன் வேல்யூ, கன்சப்ஷனாலும் யூசேஜ் வேல்யூனாலும் ஒன்றே தான். ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்னா ஏ அதிகமாக இருக்கும், பி அதை விட கம்மியாக இருக்கும், சி வந்து அதை விட கம்மியாக இருக்கும். டிக்ரீசிங் ஆர்டர்னா இதான் ஏபிசின்னு போடுறாங்க. அது ஆனுவல் யூசேஜ் வேல்யூஸ் தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். in ABC analysis item C is. ஸோ போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், சி வந்து லோ வேல்யூடு ஐட்டம். ஸோ எல்லாமே அதே கான்செப்ட் தான் வரும். நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தா எல்லா கொஸ்டின் பார்த்தா மாட்டோம். சி வந்து லோ வேல்யூடு ஐட்டம்ஸ். ஏபிசி இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஃபோக்கஸஸ் ஆன். ஸோ ஏபிசி வந்து மேக்ஸிமம் அட்டென்ஷனாலும் சரி, ஃபோக்கஸ்னாலும் ஒன்று தான். இந்த கேள்வி ஒன்றே தான். மேக்ஸிமம் அட்டென்ஷனாலும் ஃபோக்கஸ்னாலும் ஒன்று தான். ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் மோர் மணி தான் காஸ்ட்லி. ஏபிசி அனாலிசிஸ் கேட்டகரி ஏ கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ ஐ வேல்யூ, மறுபடியும் ஏ வந்து ஐ வேல்யூ, ஸ்மால் இன் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூவில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ அதிகம், ஆனால் வந்து குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து கம்மி, சி வந்து அதிகம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஏபிசி அனாலிசிஸ் எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம். அப்போ இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் யூனிட் காஸ்ட்டை பொறுத்து ஏபிசி அனாலிசிஸ் மாறாது, ஆனால் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆனுவல் கன்சப்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏபிசி அனாலிசிஸ் பற்றி நம்ம வந்து ஒரு 10 கான்செப்ட், 10 கேள்வி வந்து நம்ம டெஸ்ட்டாக நமக்கு கிரியேட் பண்ணி நமக்கு எல்லாம் டெஸ்ட் வச்சு அதில் நம்ம தப்பு பண்ண வச்சு நமக்கு அந்த 10 கான்செப்ட் கற்றுக் கொடுத்தா சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.